அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. யார் இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1850ஆம் ஆண்டு பிரிட்டன் பிரிட்டிஷ் படைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ல வந்து அதிகமா காயப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்காக துணிச்சலாக இறங்கி அவங்களுக்கு சேவைகள செஞ்ச ஒரு செவிலியர் தான் இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். ஸோ அவங்களோட நினைவாக தான் இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது செவிலியர்களுக்காக வழங்கப்படுது. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பேருக்கு வந்து இந்த விருத வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து வழங்கியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல தமிழகத்தைச் சேர்ந்த அலமேலு மங்கையர்க்கரசி அப்படிங்கிறவங்களுக்கும், அ புதுச்சேரியைச் சேர்ந்த நம்மளுடைய மணிமொழி அவர்களுக்கும் வந்து இந்த விருது இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு. ரூ. 1,00,000 பரிசுத் தொகையோட இந்த விருது வருது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மே 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சர்வதேச செவிலியர் தினமாகவும் கொண்டாடப்படுது. அடுத்ததா முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் புரோகிராம். உள்ளக பயிற்சி திட்டம் அப்படிங்கிறது 2024ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த திட்டத்துக்கு கீழ 10ஆம் வகுப்பு ஐடிஐ பட்டப்படிப்புகள் படிச்சிருக்கக்கூடிய 18ல இருந்து 24 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்கள்ல இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ ஏற்படுத்தி குடுக்குறாங்க. அதுவும் அவங்க 18-24 அப்படிங்கிற ஏஜ் கேட்டகரில இருக்கணும். அவங்களுடைய குடும்ப வருமானம், ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 8,00,000க்கும் கம்மியா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள தனியார் நிறுவனங்கள்ல ஏற்படுத்தி குடுக்குறாங்க. சரியா? சோ இவங்களுக்கு உதவித்தொகையா இனிஷியலா ஒரு ரூ. 6,000 குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5,000 அவங்க இன்டர்ன்ஷிப் முடியிற வரைக்கும் உதவித்தொகையாக வழங்கப்படுது. ஸோ இது இளைஞர்களுக்கு ரொம்ப உதவிகரமான ஒரு திட்டமா இருக்கு. அதாவது எஜுகேஷனுக்கும், எம்ப்ளாய்மென்ட்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணி குடுக்குறாங்க நமக்கு. சரிங்களா? இந்த திட்டத்துக்கு கீழ அதிகமான பயிற்சி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு தான் அதிகமா வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பம்சம். அதுக்கப்புறமா தான் மகாராஷ்டிரா, குஜராத் மத்த மாநிலங்கள்லாம் வராங்க. சரியா? அதுதான் இந்த செய்தியில நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அமைதிப்படையில இந்திய வீரர்கள் 2 பேர் உயிரிழந்து இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, ஐநா சார்பாக மரியாதை செய்யப்பட்டிருக்கு. சர்வதேச ஐநா அமைதிப்படை வீரர்கள் நாள் மே 29ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஐ மீன் அனுசரிக்கப்படுது. சரிங்களா? அந்த தினத்தப்ப இந்த பதக்கங்கள் இறந்து போன இந்த வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவைச் சேர்ந்த ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் அமிதாப் ஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா, சிரியாவுல வந்து அமைதி படையில இருந்திருப்பாரு. அதே மாரி காங்கோவோட அமைதி படையில இருந்தவர் தான் ஹவில்தார் சஞ்சய் சிங் அவர்கள். சரிங்களா? இவங்க 2 பேரும் பணியின் போதே வந்து இறந்து போயிருப்பாங்க தீவிரவாதிகள் தாக்குதல்னால. சோ அவங்களுக்கு இந்த பதக்கங்கள வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததா உஸ்மானாபாத் அப்படிங்கிற ரயில் நிலையத்த தாராஷிவ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? சோ ஹைதராபாத்தோட மன்னர் தான் உஸ்மானாபாத். ஓகேங்களா? அவர் பேர்ல இருந்த இந்த ரயில் நிலையத்துக்கு இப்ப தாராஷிவ் அப்படிங்கிற இந்த பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? கடைசியா பார்க்கிறப்ப சமீபத்தில ஆர்பிஐ வந்து டிராஃப்ட் கோல்ட் லோன் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த நகைக்கடன் வாங்குறதுக்கான ஒரு அ விதிமுறைகள மாற்றி ஒரு வரைவு அறிக்கைய வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. சோ அதன் மீது இப்ப நெறைய விமர்சனங்கள் தமிழக முதலமைச்சரும் சரி, எதிர்க்கட்சி தலைவரும் சரி, எல்லா மாநிலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, பல எதிர்ப்புகள் கிளம்பினனால, நிதி அமைச்சகம் இந்த கட்டுப்பாடுகள கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி இந்த கட்டுப்பாடுகள அடுத்த வருஷம் ஜனவரி 1, 2026லிருந்து நடைமுறைப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நிதி அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ என்ன மாதிரியான ஒரு விதிமுறைகள கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு 9 விதிமுறைகள். அதுல முக்கியமான சிலவற்றை இங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம வீட்ல இருந்து தங்க நகைய கொண்டு போய் அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா, 100% அந்த நகைக்கான வேல்யூவ நமக்கு கடனா தரமாட்டாங்க. 75% தான் தருவோம் அப்படிங்கிறத இந்த கைட்லைன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த நகை நம்பளோட நகை தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி 22 கேரட் தங்கத்துக்கு 22 கேரட்டுக்கு மேல இருக்கக்கூடிய தங்கத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, 22 அண்ட் அபோவ் ஓகேங்களா? அந்த கேரட் அளவுல இருக்கக்கூடிய தங்கங்கள் நகைகளுக்கு மட்டும் தான் கடன்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வரைக்கும் அவருடைய தங்க நகைகள வந்து அடமானம் வச்சு கடன்கள வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய விதிமுறைகளின் படி பார்க்கிறப்ப, நமக்கு வெள்ளி பொருட்களுக்குமே நகைக்கடன் அப்படிங்கிறத வழங்க போறாங்க. சரிங்களா? புதுசா இத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நமக்கு நகைக்கடன் போடுறப்ப, அந்த நகைக்கடன் தொடர்பான மொத்த தகவலையும் வந்து அந்த அக்ரீமெண்ட்லயே வந்து குடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ப கடன திருப்பி செலுத்திட்டோம். திருப்பி செலுத்தினதுக்கு அப்புறமா அவங்க நகைய நம்மகிட்ட குடுக்கணும். ஆனா 7 வேலை நாட்களுக்குள்ள அவங்க திருப்பி குடுக்கணும். இன்கேஸ் அவங்க 7 வேலை நாட்களுக்குள்ள குடுக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய 8வது நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ரூ. 5,000 வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் வந்து அபராதமாக செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் நமக்கு இந்த புதிய கைட்லைன்ஸ்ல வந்து சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கு. ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.